உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், சித்தர்களுடைய அருளாசியோடும், மகான் தத்துவராயர் அருளாசியோடும், விடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்புலி, என்னுடைய சார்புலி அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். உங்களுடைய எல்லா கவலைகளையும் கவலைகளை பற்றி நிறையா கேட்குறீங்க. கவலைங்கிறது கஷ்டங்கிறது துன்பங்கிறது துயரங்கிறது எல்லா அவஸ்தைகள்ங்கிறது எல்லாம் ஒன்று தான். அது பேர் இத்தனை பேர் சொன்னேன் இல்லையா, இது பூரா எல்லாம் ஒரே செயல்தான். அப்போது இதுக்கு எது காரணமாக இருக்குது அப்படின்னா, நம்ம மனம்தான் அதுக்கு காரணம். இது நம்மளை என்ன பண்ணி போடும் அப்படின்னு, இந்த கவலை, இந்த துயரம், இந்த அவஸ்தை நம்மளை என்ன பண்ணி போடும், இது பிரச்சனை, இதுன்னு வாழ்க்கைன்னு இருந்தால் எல்லாம் வர்றது சகசந்தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஒரு போக்கில் போயிட்டா ஒன்றும் துன்பம் இல்லை, நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த மனநிலை வருமா அப்படின்னா வராது. அப்போ அந்த மனநிலை வரணும், இது எல்லாருக்கும் வர்றது தான், சகசந்தா இது அப்படின்னு சொல்லி போட்டு அதை சரின்னு ஏற்றுக்கிற மனோபக்குவம் வரணும் அப்படின்னா அதுக்கு நிறையா வாழ்க்கையில் அவங்களுக்கு அனுபவங்கள் நிறைய வரணும். அந்த அனுபவம் தான் இந்த மனோதைரியத்தை கொடுக்கும். அப்போ அனுபவமே இல்லாதவங்க ரொம்ப இதில் சிக்கி சீரழிவாங்க. அப்போது என்ன நடக்கணும் இருக்குதோ அது யாராலையும் தடுக்க முடியாது. என்ன வரணும்னு இருக்குதோ, என்ன நடக்கணும்னு இருக்குதோ, யாராலையுமே அதை தடுக்க முடியாது. ஏன்னா எது நடக்கணுமோ அது நடந்தே தீரும். அதுபோல் நமக்கு எஜமான்னு பார்த்தா நம்மளை இயக்கிற எஜமான் யாருன்னா நம்ம கர்ம வினை தான், நம்ம வினைப்பயன் தான். வினையினால என்ன செயல், அப்போ முன்னாடி நம்ம என்ன செயல் செஞ்சோமோ அந்த செயலுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிறப்படுத்தி வந்திருக்கிறோம். அந்த பிறப்பில் என்ன அங்கெல்லாம் நமக்கு அங்கேயே நமக்கு ரெக்கார்ட் ஆகியிருக்குது. அந்த ரெக்கார்டு பிரகாரம் தான் இங்கே நடக்குது, அதுக்கு மாற்றிலாம் நடக்காது. அப்புறம் புதுசாக இங்கே வந்ததுக்காக வேண்டி அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி முதலையே இதெல்லாம் எழுதி வாங்கிட்டு வந்துடுறோம். அப்போது அந்த லிஸ்ட்டு பிரகாரம் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். அது இது கஷ்டம் வந்துட்டோன்னே சந்தோஷப்படுறது, இந்த கஷ்டம் வந்தோடனே வேதனைப்படுறது, சந்தோஷம் வந்தோடனே ஒரு இன்பமாக இருக்கையில் அதுக்கு சந்தோஷப்பட்டு நம்ம எனக்கு கிடைச்ச, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை யாருக்கு அமைஞ்சிருக்குதுங்கிற ஒரு ஆரவாரம் பண்ணுறதோ, இது ரெண்டுமே வேஸ்ட்டு. அப்போ நம்ம என்ன அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறைவனை நம்ம இறைவனை கையில் பிடிக்கிறது, அவன் காலை பிடிக்கிறது நமக்கு இதுகளுக்கெல்லாம் இது மாதிரி இதுக்கெல்லாம் தீர்வு வருமே தவிர, நம்மளாம் இது பண்ணி நம்மளை உணர்கிற வரைக்கும் அவனுடைய உதவி வேணும். அவனோட உதவி இருக்கும்போது நம்மளை உணர்றதுக்கு அவன் ஒரு வாய்ப்பை அமைச்சு கொடுப்பான். அந்த வாய்ப்பை அமைச்சு கொடுக்குற வரைக்கும் நம்ம அவன் காலை இறுக்கி பிடிச்சிட்டு தான் ஆகணும். காரணம் என்னென்னா, நமக்கு இப்படி ஒரு இதை தீர்க்கறதுக்கு அவனை தவிர வேறு யாரும் நமக்கு வழிகாட்ட முடியாது. அப்போ அப்படி வழிகாட்டணுன்னா அவன் யார் மூலியமாவோ யார் ஒருத்தர் மூலியமாவோ நமக்கு அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு அமையும். அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இது ஒரு இது சொல்லுவாங்க, நம்ம இப்படி கஷ்டப்படுறதுனாலே, இந்த வேதனைப்படுறதுனாலே, இதை போய் ஒருத்தர் சொல்கிறதுனால, இல்லை வேறு மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் இதுக்காக வேண்டி அதுக்கு முயற்சி எடுத்து அதை செய்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு புரோசனம் இருக்குதான்னா, அது நல்ல விஷயமா இருந்தாலும் புரோசனமாகாது, கெட்ட விஷயமா எல்லாமே கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போகிறது தான். கணக்கு கொடுக்க வந்தவங்க, நம்ம கடன் தீர்க்க வந்தவங்க, அந்த கடனை கொடுத்துட்டு அது நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் கடனை கொடுக்க வந்துட்டு போகிறது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை, நிற்க நேரம் இல்லைன்னு. இதனால் நாய்க்கு சரி இந்த வேலை சரியான வேலையும் இல்லை, ஆனால் பார்த்தா நிற்கிறதுக்கு நேரம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டு தெரியும். அதுக்கு எதுக்காவது ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு இங்கேயும் நிற்காது அங்கேயும் நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனால் எதுக்கு ஓடுதுன்னு அதுக்கும் தெரியாது. அந்த ஓடுறதுனால யாருக்கு புரோசனமும் கிடையாது. அதனால நாய்க்கு நிற்க நேரம் இல்லை, நாய்க்கு வேலை இல்லைம்பாங்க. அது மாதிரி மனித வாழ்க்கை இந்த வாழ்க்கை. அதனால் இதை உணர்ந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, இறைவன் தான் கதி அப்படின்னு அவன்கிட்ட சரணாகதி நம்ம அடைஞ்ச அப்படின்னு சொன்னால்
அந்த சரணாகதிக்கு உண்டான பலன் நமக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அப்படி தான் போகணுமே தவிர அதை விட்டுட்டு எந்த துன்பம் வந்தால் துன்பத்தை ஒரு பெருசாக நம்ம எடுத்துக்க வேணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதை இறைவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் வாழ்க்கை பயணம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.